அண்மை செய்தி. நெல் கொள்முதல் விவகாரத்தில் திமுக அரசுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதுவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. நெல் கொள்முதலை விரைவுபடுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி முதலமைச்சர் இன்று காலை பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதம் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த கடிதம் என்பது ஒரு திட்டமிட்ட நாடகம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டுமே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வேண்டுமென்றே நெல் கொள்முதலில் தாமதத்தை ஏற்படுத்துகின்றார்கள் திமுகவினர் என்று குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய அவர், பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட தொடங்கிய நிலையில் திமுக அரசுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகின்றோம் என்று ஏமாற்று வேலை செய்கின்றார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் 309 கோடி ரூபாய் செலவிட்டதாக சொல்லுகின்றார்கள் சேமிப்பு கிடங்கு நிலையம், உணவு கிடங்குகள் அமைப்பதற்கு. ஆனால் விவசாயிகள் இன்றும் சாலையில் தான் நெல்லை உலர வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே சென்றது அந்த 309 கோடி என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்ணாமலை, நெல் கொள்முதல் வாகனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த போக்குவரத்து நிதியிலே 160 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கின்றார். அந்த போக்குவரத்து வாகனங்களுக்கான ஊழல் காரணமாகத்தான் நெல் கொள்முதலில் ஏறக்குறைய 30 முதல் 40 நாட்கள் தாமதம் ஏற்பட்டது என்றும் அண்ணாமலை குற்றம் சுமத்தி இருக்கின்றார். கடந்த 1 மாதமாக நெல் கொள்முதல் தாமதம் குறித்து விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் தஞ்சாவூரிலே அமைச்சர் சக்கரபாணியிடம் வாக்குவாதம் செய்தும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பொழுதை போக்கிவிட்டு இப்போது எதற்காக இந்த ஏமாற்று நாடகம் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்ணாமலை, ஒவ்வொரு ஆண்டும் நெல் மூட்டைகளை மழையில் நனையாமல் பாதுகாக்க உலர வைக்க கிடங்குகள் இல்லாமல் விவசாயிகள் அவதிப்படுகின்றார்கள். அவர்களுக்கான நிரந்தர தீர்வு பாதுகாப்பான கிடங்குகள் தான் என்கிற திமுகவின் கடித நாடகம் அல்ல என்று அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.